மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைப்புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ராகு கேது பெயர்ச்சி 2025 மகரம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள், அதாவது 18-5-2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38க்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியானார். பொதுவாக ராகு கேது பயிற்சி என்பது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். இந்த 1.5 வருட ராகு கேது பயிற்சியால் மகர ராசிக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, நடக்கக்கூடிய செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நவக்கிரகத்தில் ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானம் சம்பந்தமான ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருப்பார். எந்த ஸ்தானம் லக்கணத்துக்கு ஜனன ஜாதகத்தில் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்துடைய காரகத்துவத்துடைய ஆசைகளை எப்பவும் தூண்டி கொண்டே இருப்பார். அதாவது ராகு அப்படிங்கிறது வெறும் தலை மட்டும்தான், மூளையே மூலதனம். ராகுவை பொறுத்த வரைக்கும் மூளை செலவை செய்யக்கூடிய கிரகம். ராகு அப்படிங்கிறது பலூனை உதாரணமாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பலூன் ஊத ஊத பெருசாகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஊசி எடுத்து குத்திட்டா வெடிச்சு சிதறிடும். அதாவது எங்கே ராகுவுடைய சிம்பிளை பார்த்தீங்கன்னா வட்ட பூஜ்ஜியம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடியும். அப்போ நிழல் கிரகம் என்ன, அதாவது திடீர்னு பிற பிரம்மாண்டமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா கீழே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சம்பாதிக்கக்கூடிய பொருளோ, அது ராகு திசையில் வரக்கூடிய செல்வங்களையோ அசையா சொத்துக்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா அது நிலைக்காது அவர்களுக்கு. ராகு தான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு காரகத்துவம் ராகு தான். கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரியான இது சம்பந்தமான நோய்கள் வருது இல்லையா, அந்த நோய்களுக்கு காரகத்துவம் ராகு தான். கண்ணுக்கு தெரியாத பில்லி, சூன்யம், ஏவல், அமானுஷ்யம், ஆவிகள், இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுன்னா பிரம்மாண்டம் எங்கே, அதாவது எதையுமே சிம்பிளாக செய்யாது, பிரம்மாண்டப்படுத்தும், பெரிதுபடுத்தும் அப்படிங்கிறது தான் ராகு. போகக்காரகன், உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம், எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகு. அப்போ கேது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட். கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். இப்போ 7ல் இருக்குன்னா திருமணம், வாழ்க்கை துணை மீது விரக்தி மனப்பான்மை. 4ல் இருக்குன்னா தாயார் மீது விரக்தி மனப்பான்மை. இந்த மாதிரியான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். ஏன்னா கேதுங்கிறது மோட்ச கிரகம். அதாவது லக்னத்துக்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். கேது அப்படிங்கிற கிரகம் மோட்சத்துக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். கேது பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு காரகம் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை இதெல்லாம் பொய்யான வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை மீது வெறுப்பு உணர்வு, விரக்தி மனப்பான்மை உண்டானாதான் அவங்க மறுபடியும் பிறவா நிலை, முக்தி அடைய முடியும் இல்லையா. அதை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது. கேது எதையும் தடுக்கும், சுருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தடை அப்படின்னால கேது தான். அப்போ அதனால தான் கேதுவுடைய அதிதேவதையாக விநாயகரை வச்சுருப்பாங்க. விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது கேதுவுடைய அனைத்து விதமான தடைகளும் விலகும். அப்படிங்கிறதுனால தான் கேதுங்கிறது சித்தர்கள் அப்படின்னாலே தன்னை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க மிகப்பெரிய ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க, ஆனாலும் தன்னை வெளிப்படுத்த மாட்டாங்க. ராகுவை போல வெளிப்படுத்த மாட்டாங்க. சித்தர்கள் அப்படிதான். எவ்வளோ பெரிய உச்சக்கட்ட ஞானத்தில் இருந்தாலும், ஆத்ம பலத்தில் இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்த மாட்டாங்க. சித்தர்களை சொல்லக்கூடிய கிரகம் கேது. மதவாதிகள் அதே போல் பார்த்தீங்கன்னா தவம் செய்கிறோம் இல்லையா, தவம் செய்கிறது மனசுக்குள்ளேயே, அதாவது வெளி உலகத்துக்கே தெரியாது இவர் ஆன்மீகவாதின்னு. மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பலம், இதெல்லாமே சொல்லக்கூடிய கிரகம். அதே போல் அமானுஷ்யங்களையும் சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது பகவான் தான். அப்போ இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம், அதாவது 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனார். இப்போ இந்த 2ஆம் இடத்துல 1.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறார். 2ஆம் இடங்கிறது என்ன, வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதோட முக்கியமான விஷயம் குருவுடைய பார்வையோட சஞ்சரிக்கிறார். அதுதான் முக்கியம். பொதுவாக 2ல் ராகு இருக்கும்போது குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரம், இப்போ 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். கொடுத்த இடத்துல நீங்கள் பணம் கொடுத்துட்டு வராததெல்லாம் சேரக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கடந்த 7.5 வருஷமாக 7.5 நாட்டு சனி உண்டாக்கிய கடனை இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு இந்த 1.5 வருஷத்தில் அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7.5 நாட்டு சனி இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 29, 2025 முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த
2ஆம் இடம் தனஸ்தானத்துல ராகு குருவுடைய பார்வையில் இருக்கிறது மட்டும்தான் இந்த கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி கட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வருமானம் வரக்கூடிய வழிகளை தெரியக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொருளாதார சம்பந்தமான படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனா வாக்குல கவனமாக இருக்கணும். சுடுசொற்களை தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். சனி 3ஆம் இடத்துக்கு சனி நல்ல ஸ்தானத்துக்கு போயிட்டார். முயற்சி, வெற்றி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல. 7:30 முடிஞ்சிருச்சு. குரு மட்டும் பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு பிளேஸ்மெண்ட் சரியில்ல. எப்படின்னா 6ல் குரு, ஊரில் பகை, நோய் எதிரி, வம்பு வழக்கு, கடன் ஸ்தானத்துல இருக்கார். அப்ப ஆனா அவருடைய பார்வை பலம் சிறப்பாக இருக்கு இல்லையா? அப்போ 9வது பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ பார்க்கறது யோகம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடங்கிறது என்ன? ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், அசிங்க, அவமானம், நஷ்ட ஸ்தானம். அப்ப 8ல கேது, அதுவும் சிம்ம வீட்டுல சஞ்சரிக்கிறார்னா, அரசாங்கம், அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். தனக்கு மேல இருக்கவங்ககிட்ட விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். நம்பிக்கையின் பேர்ல கடன் கொடுக்கக்கூடாது. நம்பிக்கையின் பேர்ல எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையின் பேர்ல செய்யக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ், இந்த யூக வணிகம்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சம்பந்தமான நஷ்டங்களை சந்திக்கும். ஆனாலும் 8ஆம் இடங்கிறது மறைபொருள் ஞானம். அங்கே கேது இருக்கார் அப்படின்னா மறைபொருள் ஞானம். உங்களுக்கு மறைபொருள் ஞானம் அப்படின்னா ஆத்ம ஞானம், தெய்வ சக்தி, இந்த மாதிரியான நிறைய சேத்திர தரிசனம், தெய்வ பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கே மறைபொருள் ஞானத்தை தெரியக்கூடிய அமைப்பு, மறைபொருள் ஞானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக கேது 8ல் இருக்கும் பொழுது மறைபொருள் ஞானம் பெருகும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. கேதுவோடைய இந்த 1.5 வருஷ பலன், 8ஆம் இடத்துடைய சஞ்சரிக்கக்கூடிய பலனால நீங்கள் விநாயகருக்கு இந்த 1.5 வருஷமே விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு விளக்கேற்றி கொஞ்சம் அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது கேதுவால் ஏற்படக்கூடிய இந்த தடை தாமத இழுபறி விலகும். மற்றபடி ராகு சிறப்பாக இருக்கிறார், சனி சிறப்பாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதனே. ஆக இந்த ராகு கேது பயிற்சி என்பது பொருளாதார சம்பந்தமான படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.